வெல்கம் டு Keerthusplatter. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா எக் ரோஸ்ட். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 முட்டையை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம் ஒன்னொன்னா. இப்போ இதில் எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை திருப்பி விட்டுருங்க. எல்லா முட்டையும் திருப்பியாச்சு. கீழே இருக்க எண்ணெய் எடுத்து மேலே அப்ளை பண்ணி விடுங்க. முட்டையில் எல்லா சைடும் மசாலா இறங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து எடுத்துடலாம். அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க. ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட லைட்டா தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்திக்கலாம்.
இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தை பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது மேலே தூவி விடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு சமைங்க. ஒரு 2 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெய்லாம் வெளியிட ஆரம்பிச்சிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.